காலை வெளிச்சம் இன்னும் முழுசாக விழிக்காத நேரத்தில் அந்த கிராமம் மெதுவாக உயிர் பெற ஆரம்பிக்கிறது. கோழியின் கூவல் தூரத்திலிருந்து கேட்க, மரங்களிலிருந்து பறவைகள் சத்தமிட்டு பறக்க, குளிர்ந்த காற்றில் மண்ணின் வாசனை கலந்து அந்த இடம் முழுக்க பரவுகிறது. குடிசை வீடுகளின் முன் கட்டியிருக்கும் மாடுகள் மெதுவாக எழுந்து கால் அசைக்க, கழுத்தில் கட்டிய மணியின் சத்தம் அந்த அமைதியை இனிமையாக நிரப்புகிறது. வீட்டின் வாசலில் அமர்ந்த அம்மா வெந்நீரில் முகம் கழுவி அடுப்பில் நெருப்பை ஊதி சமையலை ஆரம்பிக்கிறாள். அரிசி கழுவும் சத்தம், பாத்திரங்கள் மோதும் ஒலி, கஞ்சி காயும் வாசனை எல்லாம் அந்த வீட்டின் தினசரி வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறது. அப்பா பசுக்களை அவிழ்த்து மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல தயாராகிறார். தாத்தா முற்றத்தில் அமர்ந்து கிழக்கு பக்கம் எழும் சூரியனை பார்த்தபடி வயல்வேலை பற்றி மெதுவாக யோசிக்கிறார். குழந்தைகள் தூக்க கண்களுடன் எழுந்து முற்றத்தில் ஊடி விளையாட ஆரம்பிக்கிறார்கள். காலை உணவு தயாராக எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த உணவில் எந்த ஆடம்பரமும் இல்லை, ஆனால் அன்பும் உழைப்பும் நிறைந்திருக்கிறது. சூரியன் மேலே ஏற ஏற கிராமம் முழுக்க வேலைகள் தொடங்குகிறது. வயலில் மண் மணம் கைகளில் ஒட்ட, கால்களில் பனி உலர, வியர்வை சொட்டினாலும் முகத்தில் சோர்வு இல்லை. உழைப்பில் ஒரு நிம்மதி தெரிகிறது. வேலை நடுவே மரநிழலில் சிறிய ஓய்வு. கிணற்று தண்ணீர் குடித்து சிரிப்பும் பேச்சும் கலந்து செல்கிறது. மதிய நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி அம்மா சமைத்த சாப்பாட்டை அனைவரும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த சாப்பாட்டில் வயலின் உழைப்பும் குடும்பத்தின் அன்பும் கலந்திருக்கிறது. சாப்பாட்டுக்கு பிறகு சிறிது ஓய்வு, பிறகு மீண்டும் வேலை. மாலை நேரம் வரும்போது கிராமம் மெதுவாக அமைதியாக மாற ஆரம்பிக்கிறது. குழந்தைகள் தெருவில் ஓடி விளையாடுகிறார்கள். பெண்கள் வீட்டு முன் அமர்ந்து நாளைய வேலை பற்றி பேசுகிறார்கள். ஆண்கள் நாள் முழுக்க நடந்த விஷயங்களை சிரிப்புடன் பகிர்கிறார்கள். சூரியன் மறையும் போது வானம் செம்மஞ்சள் நிறத்தில் மாற, அந்த அழகை பார்த்து சில நிமிடங்கள் யாரும் பேசாமல் அமைதியாக நிற்கிறார்கள். இரவு வந்ததும் வீட்டில் விளக்கு ஏற்றப்படுகிறது. மெல்லிய காற்று வீச வீட்டின் முன் குடும்பம் ஒன்றாக அமர்ந்து பேசுகிறது, சிரிக்கிறது, பழைய கதைகளை நினைவு கூர்கிறது. நாளைய வாழ்க்கையை பற்றி சின்ன சின்ன கனவுகள் பேசப்படுகிறது. அந்த கிராமத்தில் வாழ்க்கை வேகமாக ஓடவில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாய், மனசுக்கு நிம்மதி தருகிற மாதிரி ஓடுகிறது. எளிமை, உழைப்பு, அன்பு, அமைதி, இதுதான் அந்த கிராம வாழ்க்கையின் உண்மையான அழகு.